இந்த பாலடைஞ்ச மண்டபத்துல எது வந்து ஹோம் டூர் போனோம். அழகாதான் இருக்கு, உள்ள எல்லாம் அழகா வச்சு அழகா இருக்கு. வெளியில எல்லார் வீடும் இப்படிதான் இருக்கு, ஆனா உள்ள பாருங்க அவ்வளவு அழகா இன்டீரியர் எல்லாம் சூப்பரா இருக்கும்க்கா. ஆமா நிறைய ஏங்க ரொம்ப நம்புறா நம்மள. ஐயா இதான் எங்க வீடு. சரி, இந்த கண் திருஷ்டி பொம்மை எதுக்கு வச்சுக்கோ தெரியுமா? எதுக்கு? எங்க வீட்டை பார்த்து யாரும் கண்ணு வச்சிடக்கூடாது. யாராவது கண்ணு வச்சிய பிள்ளையார் வந்து பயமுறுத்துவாரு வாங்க. இதுதான் எங்க கோழி அடையிற இடம். ஓ, கரெக்ட் டைமுக்கு வந்துருவாங்க. அதுக்கு முட்டை இங்கதான் இருந்து எடுத்து அடைக்கி கிடக்கு. கோழி அடைக்கி கிடக்கு. முட்டை எடுக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கார் பெட்டி வச்சு டெய்லி இதுல இருந்துதான் முட்டை எடுப்போம். அக்காவோட ஓம் டூர் பார்த்தேன். ஹோம் டூர் இங்க வாங்க காட்டுறேன். என்னக்கா இந்த பொக்கிஷத்தை நான் காட்டக்கூடாதுன்னா இருந்தாலும் நான் காட்டுறேன் வாங்க. இந்த பாத்தீங்களா என் வீட்டுக்காரரை வரைஞ்சிருக்காங்க என் பசங்க. ஆஹா சூப்பர். அதை இதுல ஒட்டி வச்சிருக்கோம். இத வந்து நீங்க எந்த ஹோம் டூர்லயும் பார்க்க முடியாது, பாத்துக்கங்க. அப்புறம் இங்க வாங்க. இது எதுக்கா? இது இந்த மண்டை சட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஏதோ வெண்ணி வைக்கிற பானை சட்டி. ஆமா, அக்கா வந்து எப்பவும் வெண்ணி குடிக்கிறோம், ஏன்னா குண்டாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க வீட்டுக்காரர் இதுல வெண்ணி போட்டு வைப்பார். பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, மல்லி, சுக்கு எல்லாம் தட்டி போட்டு இதுல வந்து நான் வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்கு? இலக்கிறதுக்கு. ஆமா சரி, இங்க வாங்க. சூப்பர். மத்தபடி வேற எதையும் பாக்க, நான் எதை காட்டுறனோ அதை மட்டும் தான் பாக்கணும். நீங்களா வேற உள்ளத்தை பார்த்துட்டு ஏன் உங்க வீடு இப்படி இருக்குன்னு எவனாவது எழுதி அனுப்புன இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அடக்கிருக்கோம் வாங்க. சூப்பர். இது எங்க கல்யாண போட்டோ, நான் சமீபமா வாங்கின பரிசுகள். அக்கா குக்குக்கா சமைச்சதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, தீபாக்காக்கு குக்கு கோமாளி. சமையல் பண்ண தெரியல, அத வந்து அப்படியே சொன்னா என் மனசு கஷ்டம். எல்லாம் போங்க தள்ளி. யாரு? அந்த ஐயனுக்கு. என்ன சொல்றீங்க நினைச்சு. அவரை பத்தி சொல்லுங்க, உங்களோட ஃபேவரட். அவரை பத்தி நான் என்னத்த சொல்றது, உலகத்துக்கே தெரியும். வாழ்ந்தா அவர் மாதிரி வாழணும். எங்க வீட்டு தெய்வம் எல்லாம் அவருதான். சரி, இது என்ன இருங்க, இது என்ன பெரிய பாட்டில் தேன், சின்ன பாட்டில் தேன், இங்க 200 பாட்டில் தேன், அங்க இன்னொரு பாட்டில் தேன். ஒரு வீட்டுக்கு வந்தா திங்கிற பொருளாத பாப்பியா, உனக்கு வேற எதுவுமே கண்ணுல படாது. சரி, ஏன் 4 பாட்டில் தேன் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச தேன் வந்து மருந்து கலந்து குடுக்கறதுக்கு சாப்பிடுவாங்க. சரி, உடம்பு இழைக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க. வெந்நீல கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி சில அதெல்லாம் ஒன்று ரகசியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சரி, இது ஃப்ரிட்ஜ் டூர் பாக்கலாம் வாங்க. ஏப்பா இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது. அப்பெல்லாம் எதையாவது வாங்கி வச்சு ஒரு வாடை வருது. வாடெல்லாம் வராதுப்பா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க வா, இதெல்லாம் பால் பாக்கெட் போட்டு வச்சிருக்கோம். இதுல தோசை மாவு அரைச்சு வச்சிருக்கோம். இதுல சில சில பொருட்கள் குழம்புலாம் இல்லையா? நேத்து குழம்புலாம் நாங்க உடனே காலி பண்ணிடுவோம். சூப்பர்க்கா. அவ்வளவு ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படிக்கா நீங்க தான் மெயின்டைன் பண்றதா? வீட்டுக்காரவிய தெரிஞ்ச விஷயம். வாங்க வாங்க.